வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலியில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருமே இந்த கனடாவுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆவலாக இருக்கிறீர்கள், நிறைய பேர் முயற்சி செய்கிறீர்கள். இது தொடர்பாக நான் ஏகப்பட்ட காணொலிகள் போட்டிருக்கிறேன். அதாவது எப்படி போகிறது, அல்லது விசிட்டர் விசா அப்ளை பண்ணி போகலாமா, ஒர்க்கிங் விசா அப்ளை பண்ணி போகலாமா, ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணி போகலாமா என்று சொல்லி நிறைய கேள்விகள் ஒவ்வொரு காணொலிகளுக்கும் கீழையும் வந்த வண்ணமாகவே தான் இருக்கிறது. நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்கிறதுக்கு முதல், அதாவது ஏற்கனவே நான் விசிட்டர் விசா எப்படி அப்ளை பண்ணுறது என்று சொல்லி நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதை விட இந்த ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க்கிங் விசாவை பற்றி எல்லாம் கதைக்கிறதுக்கு முதல் இந்த கனடாவுக்கு போகிறதால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ன்றது நிச்சயமாக இருக்குதாங்க. இப்போ நிறையவே சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார நிலைமையிலையுமே கொஞ்சம் அடிப்பட்ட நிலைமையில தான் கனடா இருக்கின்றது என்று கூட சொல்லலாம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த விசிட்டர் விசா என்கின்ற அந்த ஒரு விடயத்தை பயன்படுத்தி நிறைய பேர் இன்றைக்கு அங்கே போகிறதுக்காக முயற்சி செய்கின்றீர்கள். அங்கே போயிட்டு அங்கே ஒர்க் பெர்மிட்டுக்கு மாற்றி அங்கே தொடர்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள். நல்ல விஷயம் தான், உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், யாரெல்லாம் இந்த விசிட்டர் விசா மூலமாக செல்லலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கின்றீர்களோ, அதே சமயம் உங்களை ஏமாற்றுவதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கும். அதாவது நீங்கள் யாரெல்லாம் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக நீங்களாகவே அப்ளை பண்ணி நீங்களாகவே போறதுன்றது வேறு, அதுக்கு நான் சொல்லலை. இப்போ நீங்கள் வேறொருவர் மூலமாக நீங்கள் செய்து போகிறீர்கள் என்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அவர்கள் என்னென்ன மோசடிகள் எல்லாம் செய்வார்கள் என்று சொல்லி நாங்கள் என்னதான் சொன்னாலும் அது திருப்பி எல்லாருமே போயிட்டு அதை செய்கின்ற ஒரு விடயம் தான். இருந்தாலும் அது பற்றி கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அதாவது இந்த விசிட்டர் விசாவில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மோசடிகள் எந்தெந்த மாதிரியாக நடைபெறுகிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை திட்ட தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்றதை விட அவருடைய காணொலியை உங்களுக்கு போட்டு விடணும்னா உங்களுக்கு அது இன்னுமே விளக்கமாக விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். நான் இப்ப கதைக்க போறது இந்த ஸ்கேம் பண்றதை பத்தி. ஸோ ஸ்கேம் நாங்க மூண்டா பிரிச்சிருக்கிறோம். ஒன்று விசிட் விசா ஸ்கேம், என்னோட ஸ்டூடெண்ட் விசா ஸ்கேம் அண்ட் என்னொன்று ஒர்க் பெர்மிட் ஸ்கேம். இந்த 3 ஸ்கேமை பத்தியும் நாங்க 3 வீடியோஸா போட போறோம். ஸோ முதல் இது விசிட் விசா ஸ்கேம், அதை பத்தி தான் இங்க கதைக்க போறோம். ஸோ விசிட் விசால என்ன ஸ்கேம் நடக்குதுன்னா, முதல் எனக்கு போறதுக்கு இன்விடேஷன் லெட்டர் இல்லை, என்னை கூப்பிட யாருமே இல்லை அப்படின்னு நான் உங்களுக்கு இன்விடேஷன் லெட்டர் எடுத்து தரேன் ஒரு கூட்டம் தெரிஞ்சிட்டு இருக்கு. அதாவது கனடால இருந்தோ ஏதோ ஒரு நாட்டுல இருந்தோ உங்களுக்கு நாங்க இன்விடேஷன் லெட்டர் எடுத்து தரோம், ஒரு குறிப்பிட்ட லட்சங்கள் தாங்கோன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு விசிட் விசா செய்யறோம்டா 100% 80% என்ன மாதிரி ஆக்கள், 20% இந்த லக்காக்கள் இருப்பாங்க. ஸோ இந்த 20% லக்காக்களுக்கு எப்படின்னா களவா செஞ்ச எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி விசா கிடைச்சிருக்கும். நீங்க அவங்கள பார்த்துட்டு அப்படி செஞ்சா சரின்னு நினைக்கிறீங்க. 80% இங்க ரிஜெக்ட் ஆன ஆக்கள் இருக்கிறாங்க. சுத்து வட்டாரத்துல போய் கேட்டு பாருங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்டா, கண்டிப்பா இன்விடேஷன் நீங்க கொடுக்குறீங்கடா அதை ப்ரூவ் பண்ணணும். சித்தப்பான்னு சொல்றீங்கடா சித்தப்பான்னு ப்ரூவ் பண்ணணும், தம்பின்னு சொல்றீங்கடா தம்பின்னு ப்ரூவ் பண்ணணும், மாமான்னு சொல்றீங்கடா மாமான்னு ப்ரூவ் பண்ணணும். பட் நிறைய பேர் அப்படி செய்யறே இல்லை. ஸோ அது சரியா, அப்படி ப்ரூவ் பண்ணாம விசா கிடைச்சாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு 5 பேரை பார்த்துட்டு இங்கால நீங்க ஏமாறுறீங்க, இங்கால கிடைக்காம 1000 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க, ரைட்? ஸோ நான் என்ன சொல்றேன்டா, அந்த இன்விடேஷன் எடுத்தாரன்னு சொல்றவங்க ஸ்கேம் பண்ணுவாங்க. அதுக்கும் சரி கொஞ்சம் காசு கேட்டா பரவாயில்ல, அவன் 10 லட்சம் 20 லட்சம் கேட்டுட்டு இருக்கான். அடே விசாக்கே அவ்வளோ ஆகாது, ஒரு இன்விடேஷன் லெட்டருக்கு அவ்வளோ கேட்கிறீங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க, உங்களுக்கு பிசினஸ் மீட் மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம், ஒரு பிசினஸ் மீட்டிங்காக நீங்க வர மாதிரி, இல்லைன்னா நீங்க ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வர மாதிரி. அங்க கான்ஃபிளெக்ஸ் வாங்க கூட காசு இல்லாம நாங்களாம் சுத்திட்டு இருக்கோம் எங்க ஊர்ல. இதுல கான்ஃபரன்ஸுக்கு வரேன்டா நாங்க எவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருக்கணும், ஒரு ப்ரொஃபைல் காட்டணும். எந்த ஃப்ரெண்ட் இதுக்கு ஏமாந்தான் ஒரு கான்ஃபரன்ஸ் சொல்லி எடுத்திருக்கிறான், அவனை பார்க்கும்போது கான்ஃபரன்ஸுக்கு போற தகுதியே இல்லை அவளுக்கு. நீங்க கான்ஃபரன்ஸ் போறவராக இருந்தா நீங்க உங்க நாட்டுல ஒரு பெரிய பெரிய கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு இந்த பெரிய பெரிய வேலையில கார்ல எல்லாம் போய் இறங்குவாங்க. அந்த மாதிரி ஆக்கள் தான் கான்ஃபரன்ஸ் போய் நான் பாத்துருக்கேன். சரி, அப்படிதான் இருக்கும்னு இல்லை. ஒரு சக மனிதன்டா ஓரளவுக்கு ஒரு நல்ல வேலையில அந்த கான்ஃபரன்ஸுக்கு எல்லாம் போவான். சும்மா வெட்டியா சுத்திட்டு இருக்க உனக்கு அவன் கான்ஃபரன்ஸ் எடுத்து தந்தாண்டா நீங்க ப்ரூவ் பண்ணணும். நீங்க லெட்டர்ல போடுவீங்களா, ஐ எம் மித்து, ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அப்படின்னு. அப்ப நீங்க ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அன் ஐடி இன்ஜினியர், ஐடி சாஃப்ட்வேர் போட்டீங்கன்னா ஓகே, கான்ஃபரன்ஸ் ஓகேவா இருக்கு. நான் ஊரில் சும்மா சுத்தி கொண்டிருக்கிறேன் போடேக்க எப்படி இந்த கான்ஃபரன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும்? அப்ப அவன் என்ன சொல்லுவான், இதுதான் ஸ்கேம். முதல்ல உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் லெட்டர் ஒன்று எடுத்தாருன்னு சொல்லி, இல்ல பிசினஸ் மீட் எடுத்தாருன்னு சொல்லிட்டு பிறகு சொல்லுவான், இந்த பிசினஸ் மீட் கான்ஃபரன்ஸுக்கு நீங்க இங்க ஒரு வேலை செஞ்ச மாதிரி காட்டணும், அப்ப அதுக்கு நான் சேலரி ஸ்லிப் அதெல்லாம் ரெடி பண்றேன், அதுக்கு ஒரு தனி காசுன்னுவான். ஸோ இப்படிதான் ஸ்கேமை
வளர்த்து கொண்டே போறது. ஸோ அதனால நீங்க என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஸ்கேமுக்குள்ள போய் விழாதீங்க. இந்த இன்விடேஷனுங்கிறதுக்குள்ள போய் விழாதீங்க. ஏன்னா இன்விடேஷன் தான் எல்லாத்தையுமே பொறுத்தது. நீங்க இன்விடேஷன்ல தொடங்குனீங்கன்னா அடுத்தடுத்து அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் களவாவே வச்சு கொண்டு போயிருக்க களவும் கூடி கொண்டு போகுது, அதாவது பொய்யும் கூடி கொண்டு போக போகுது, காசும் கூடி கொண்டு போக போகுது. இது ஃபர்ஸ்ட். அடுத்த ஸ்டெப் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பேங்க் பேலன்ஸ் ஒரு 40 லட்சம் 50 லட்சம் காட்டோம்னா சில பேர் சொல்லுவாங்க 2 விதத்துல பேங்க் பேலன்ஸ். ஒன்று வட்டிக்கு வண்டி போடுறது, அது ஓகேன்னு நான் அஃபிஷியலா அந்த வீடியோல சொல்லல, அது தப்பு. பட் இந்த லெட்டர் பேங்க் கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்து பொய்யா அடிச்சு கொடுப்பாங்க. ஏபிசி பேங்க்ல இருந்து இவங்களே அடிச்சுவாங்க, ஏபிசி பேங்க்ல எனக்கு வந்துட்டு 40 லட்சம் இருக்குன்னு. தோராயமா நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோமே 1 லட்சம் அப்ளிகேஷன் வருதுன்னா அவங்க 1 லட்சத்தையும் பார்ப்பாங்கன்னு இல்லை. ஸோ அதனால மேபி ஒரு 20 பேருக்கு அப்படி களவா செஞ்சு கிடைச்சிருந்துருக்கலாம். அதை நம்பி நீங்களும் போட்டீங்கன்னா கிடைக்க முடியல. ஸோ நான் என்ன சொல்றேன், ரிஸ்க் எடுத்து பார்க்க போறீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் எடுங்க. ஆனால் ஒருக்கா ரிஜெக்ட் ஆயிட்டா அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கையில எதை அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அதை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் சில பேர் என்ன பண்றாங்க, அந்த லெட்டர் எடுத்து தரதுக்கே பெர்சன்டேஜ், அதாவது அவங்க கொடுக்கறதே ஒரு ஃபேக் லெட்டர் தான், அதுக்கு நீங்க 40 லட்சம்டா 1 லட்சத்துக்கு 2% படி 40 லட்சத்துக்கு நீ காசு தரணும்னு வாங்க. அடே நீ கொடுக்கறதே ஃபேக் லெட்டர், உண்மையிலுமே பேங்க்ல காசை போட்டிருந்தா பரவாயில்ல, விளங்குதா? ஸோ இது ஒரு பொய். ஸோ இதெல்லாம் நீங்க நம்பி ஏமாந்து போய் ஏமாறாதீங்க. நான் நிறைய பேருக்கு பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பேக்ரவுண்ட் செக் பண்ணி அவனுக்கு வார்னிங் பண்ணியும் அனுப்பியிருக்கிறாங்க. நல்ல பேன் பண்ணல, வார்னிங் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ பேங்க் பேலன்ஸ் ஸ்கேமுக்குள்ள போக வேண்டாம். அண்ட் இன்னொரு ஸ்கேம் என்னன்னா, விசிட் விசா செஞ்சு தரதுக்கு 1 கோடி தாங்கோ நான் செஞ்சு தரேன் ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. அடே 1 கோடி ரூபாய்க்கு நீ விசிட் விசா செஞ்சு இந்த நாட்டுக்கு வாரதுக்கு அந்த 1 கோடி எங்கட நாட்டுல வச்சு நல்லா உழைச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஒரு பெரிய ஆளா வந்தா உங்களுக்கு தூக்கி கொடுப்பான எல்லா நாட்டு விசாவும். ஸோ உடனே நீங்க கேட்கலாம், அது யார் நீ சொல்றதுக்குன்னு. அஃப்கோர்ஸ் நான் சொல்லல, அது நான் யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு. பட் சொல்றேன், 1 கோடி கொடுத்து விசிட் விசா செய்யாதீங்க, அது முட்டாள்தனம். ஸோ அந்த 1 கோடி கொடுத்து விசிட் விசா செய்யறேன்னு ஒருத்தன் சொல்றான்டா, அவனை நீங்க நம்பணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் ஸோ விசிட் விசால இந்த 3 தான் மெயின் ஸ்கேம். இன்விடேஷன் லெட்டர் எடுத்தாரு, பேங்க் பேலன்ஸ் எடுத்தாரு, என்னோட ஃபுல் விசாவே நான் எடுத்து தரேன்னு சொல்லி உங்களுக்கு 1 கோடியோ 2 கோடி வாங்குறது. சரியா? இப்போ என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், எனக்கு சொந்தக்காரன் இல்ல, எனக்கு கூப்பிடுறதுக்கு ஒருத்தனும் இல்ல, என்கிட்ட பேங்க் பேலன்ஸும் இல்ல, ஆனா நான் கண்டிப்பா ஃபாரின் போயே ஆகணும்னு நின்றீங்கண்டா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, அப்படி நீங்க இந்த மாதிரி களவுகள் செய்ய போறீங்கண்டா, நான் அஃபிஷியலா எதுவும் கதைக்க இயலாது இதுல, பட் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஆஃப்டர் பேமெண்ட். இந்த ஆஃப்டர் பேமெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணீங்கன்னா மேபி இந்த களவுகள் வந்து நீங்க தப்பிக்கலாம். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். பட் அஃபிஷியலா அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நான் சொல்ல இயலாது. ஸோ இந்த ஸ்கேமுக்குள்ள போய் ஏமாறாதீங்க. ஏண்டா நீங்க இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை பிடிக்கிறதுக்கும் வழிகள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு போன ஆக்கள் உங்களோட ஃபேமிலியில ஒரு 4 பேர் இருக்கலாம், சுத்து வட்டாரத்துல இன்னொரு 4 பேர் இருக்கலாம். அப்ப சொல்லுவீங்க 8 பேர் இப்படி போயிருக்காங்க, இங்கால ஒரு 800 பேர் ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க. அதையே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ நானே தான் சொல்றேன், இந்த மாதிரி ஸ்கேமுக்குள்ள போய் ஏமாறாம லைக் உங்களுக்கு என்னென்ன இல்லையோ அதை எப்படி நீங்க டேக்கிள் பண்ணலாம்னு சொல்லுங்க. செஞ்சு தராக்கள் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்டா, விசிட் விசா தனிச்சு நாங்களே நின்று ஃபுல்லா அப்ளை பண்ணி எல்லாம் பெர்ஃபெக்டா கொடுக்கறது 100ல ஒரு 30% தான் கொடுக்கலாம். நான் என்ன சொல்றேன், நேர்மையா செய்யறாங்க, ஒரு அளவுக்கு அமௌண்ட் பண்றாங்க, இதுதான் பிரச்சனை, இந்த சார்ஜ். இப்ப சொல்றாங்க, இப்ப கனடியன் ரூல்ஸ் படியே ஒரு இமிகிரண்ட் லாயரோ ஒரு இமிகிரண்ட் கன்சல்டன்டோ தான் இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் தரலாம். அவங்களும் என்ன ஃப்ரீயாவா செய்ய போறாங்க? இல்ல, அவங்களும் காசு வண்டி தான் செய்ய போறாங்க ஒரு அமௌண்ட். ஸோ அந்த மாதிரி எங்கட ஊர்லயும் நல்ல கன்சல்டன்ஸ் லாயர்னு சில பேர் உண்மையா இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்க போய் காசை கொடுக்கறது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அந்த 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கேட்கறதுலாம் உண்மையான ஸ்கேம். அதை நம்பி ஏமாறாதீங்க. நிறைய பேர் கொடுத்துட்டு, அதான் சொன்னேன் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி, ஒரு ஆள் காசை கொடுத்துட்டு வெயிட் பண்றாவாம். என்னட்ட கேட்கிறா, நீங்க எல்லாம் வந்துட்டு என்னட்ட மெசேஜ்ல என்ன டவுட் கேட்டீங்க, ஃபாரின் எப்படி போறதுன்னு. அவ வந்து கேட்டா அவர்கிட்ட இருந்து எப்படி இந்த காசை திருப்பி வேண்டுறதுன்னு. அவர் யாருன்றே எனக்கு தெரியாது, முதல்ல நீங்க யாருன்றே எனக்கு தெரியாது. ஸோ இப்படி நிறைய பேர் வெளியில சொல்லாம இருக்கிறீங்க. ஸோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ முடிச்சோன்னே நிறைய பேர் பர்சனலா மெசேஜ் போடுவீங்க, அப்போ உங்களுக்கு யாரும் நேர்மையா தெரிஞ்சா சொல்லுங்க. அப்படி கண்டிப்பா சொல்லல. அது என்ன காரணம்டா, ஒருக்கா இப்படித்தான் நான் ஒரு கன்சல்டன்ட் நம்பர் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன். அவர் இது வரைக்கும் 8 பேருக்கு செஞ்சிருக்கிறார், 8 பேருக்கும் சக்சஸ். இவனுக்கு 9ஆவதா செஞ்சார், இவனுக்கு ரிஜெக்ட் ஆயிட்டு. அதுக்கு காரணம் இவன் தான். ஏன்னா இவன் ஃபைல்ஸ் எதுவும் ஒழுங்கா இல்லை. ஆனா கடைசியில பழி வந்தது ஏன் மேல. பாரு, நீ கொடுத்துதான், நீ தான் அவர்கிட்ட அனுப்புன, பாரு எனக்கு விசா கிடைக்காம இப்போ ரிஜெக்ட் ஆயிட்டு, நான் என்ன செய்வேன்? இப்போ என்ன செய்யலாம்? அதுல இருந்து எனக்கு ஒரு குற்றம் நினைச்சு நான் யாருக்குமே தரக்கூடாது. ஸோ அப்படி நான் யாருக்குமே என்னோட வந்து கேட்காதீங்க. அப்படி யாருமே தெரியாது. ஏன்னா எனக்கு 7-8 பேர் இருந்தாலும் அவங்க இன்ன வரைக்கும் என்ன ஏமாத்தினது இல்லை. நீங்க உங்களை ஏமாத்திட்டாங்கண்டா. ஸோ அப்படி நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தேடுங்க, நீங்களே கண்டுபிடிங்க, பட் ஏமாறாம இருங்கோ. அவ்வளவுதான் நான் சொல்றது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோல நாங்கள் ஸ்டடி பெர்மிட்டுக்கான ஸ்கேமும் ஒர்க் பெர்மிட்டுக்கான ஸ்கேமும் போடுறோம். எனக்காக ஒருக்கா பாருங்க. நீங்க விசிட் விசா மட்டும்தான் செய்ய போறீங்கன்னாலும் இந்த ரெண்டையும் பார்த்து உங்களோட அண்ணா தம்பி தங்கச்சி அம்மா அப்பா எல்லாருக்கும் சொல்லுங்க, யாராவது ஒருத்தனாவது தப்பிப்பான்னு. நான் நிறைய பேர் காசு இல்லாம கஷ்டப்பட்டு கடன் வேண்டி இதை பிடிச்சி ஏமாறுறீங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க.
இந்த ஒரு விடயம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு அடுத்தடுத்த காணொளிகளாக நான் இது பற்றிய நிறைய தகவல்களை உங்களுக்கு மேலும் மேலும் தந்து கொண்டே இருப்பேன். அப்படியான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்றதுக்கு தொடர்ந்தும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.